ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 9 ஸ்டடி விலாக். ஓகேங்களாங்க. டே 9 பார்த்தீங்கன்னா நான் என்ன செல்ஃப் ஸ்டடி போட்டிருக்கேன் அப்படின்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா 9th லெசன் படிக்கணும். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கணும். ஜியாகிரஃபியில் 5th லெசன் படிக்கணும். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழில் வந்து 9th இயரில் பார்த்தீங்கன்னா நான் காலையிலே முடிச்சுட்டேன். மேக்ஸ் நோட்ஸும் வந்து காலையிலே எடுத்துட்டேன். நான் ஜியாகிரஃபி மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் படிச்சிருவேன் இன்றைக்கி. இது வந்து நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் புதுசாக வந்து ஒரு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடி டிப்ஸ். ஓகேங்களா. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டடி டைம் டேபிள் போடணும். ஓகேங்களா. இந்த டைமுக்கு நான் இது படிக்கணும், அதாவது மந்த்லி ஸ்டடி டைம் டேபிள் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வீக்லி போடணும். அதுக்கப்புறம் டெய்லி போடணும். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான ஸ்டடி பிளான் நவம்பர் 1லேயே அதாவது அக்டோபர் மாதம் முடியும் போதே போட்டுட்டேன். ஓகேங்களா. அப்போ நவம்பர் மாதம் ஃபுல்லாக நான் இதுதான் படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து கிறிஷோபா அகாடமியும் நான் வந்து ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுறேன். நான் படிக்கிற அந்த ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும். அவங்க கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் படிக்கிற மாதிரியும், நான் படிக்கிறத ஒரு 2 மணி நேரமோ, ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமோ நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. பத்தாததுக்கு யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறதுனால அதுக்கு ஒரு தனியாக ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒதுக்கி வச்சுருவேன். சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயர் முடிகிறதுக்கு ஒரு 45+ டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 6th to 10th நியூ புக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சிங்கன்னா 45 நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 6th to 10th தமிழ் புக்கை முடிச்சு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது மண்டே டு சாட்டர்டே ஓகேங்களா டெய்லி வந்து லைவ் வீடியோ போடுறேன் 11 மணிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு 20+ நம்ம போடுற அளவுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. நான் ஒவ்வொரு டாபிக் சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஃபார்முலா சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி அந்த ஒரு டாபிக் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து எக்ஸாமில் போய் நீங்கள் போட்டு பார்க்க முடியும், உங்களுக்கு நீங்கள் படித்தது வந்து எக்ஸாமில் வருதா அப்படின்றது எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். அடுத்து நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. மேக்ஸ் மட்டும் பார்க்கணும், ஜிஎஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு நாளைக்குமே 3 சப்ஜெக்டை நீங்கள் வந்து படிக்கணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுலாம் படிக்கக்கூடாதுங்க. நியூவாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு இயலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சோர்ஸஸை நோக்கி போகிறாங்க. அதாவது அவுட் சோர்ஸஸும் படிக்கணும் தான், நான் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிச்சிடணும். ஏன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க எங்கேருந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் கேட்குறாங்கல்ல அதெல்லாம் எல்லாருமே கரெக்டாக அடிச்சிடுவாங்க. அப்போ நம்ம போயிட்டு ஸ்கூல் புக் படிக்காமல் வெறும் அவுட் சோர்ஸஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் நம்மளால் எப்படி ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற கொஸ்டின் அடிக்க முடியும். ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஸ்கூல் புக்கை நியூ புக்கையாவது படிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓல்டு புக் கிடைக்கல அப்படின்னாக்கா நியூ புக் மட்டும் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நியூ புக்கை படிச்சிருங்க. ஓல்டு புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா அகாடமியும் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் தானே வேர் டு ஸ்டடி போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, அதில் கவர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாளையில் பார்த்தீங்கன்னா 2 இயல் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். ஏன்னா இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து 7th ஸ்டாண்டர்டு, நாளைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டு போயிடுவோம். ஓகேங்களா. நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா 6, 8, 10 இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாண்டர்ட் முடிக்கணும் அப்படின்னு நான் குறித்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அகாடமி நோக்கியே போயிடக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றது செல்ஃபாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம படிக்கிறது கரெக்டாக, நம்ம படிக்கிறது எக்ஸாமில் கேட்பாங்களா, நம்ம பாட்டுன்னு படிச்சுட்டும் போகக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மறந்துக்கிட்டே வரும். ஓகேங்களா. அது வந்து ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய இதுவே அப்படிதான். நம்ம ஒரு அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் மறந்துக்கிட்டே வருது. அப்போ அந்த மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மந்த் ஃபுல்லாக படிச்சதோ வீக் ஃபுல்லாக படிச்சதோ ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டடி டிப்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.